பயிலுவோம் இயந்திர இயல் பழகு தமிழில்! அண்ணா பல்கலைப் பாடங்கள் பழகு தமிழில்! வழங்குவது தமிழ்மெக் தாளமுத்து. Hi students, இன்று 83956306 strength of materials இதில் first unit stress, strain and deformation of solids module 1.13. இந்த 1.13 ஒரு ப்ராப்ளமாக தான் கொடுத்துருக்கேன். இதுவும் ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் தான். அதோட இதுவரையில் நம்ம ஒரு 4-5 ஃபார்முலா பார்த்துருக்குறோம். அதெல்லாம் யூஸ் ஆகுறாப்புல இந்த ப்ராப்ளம் இருக்குது. அதோட இதில் ஒரு சின்ன ட்ரிக்கியான ஒன்று இருக்குது. அதையும் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். நான் அதை நல்லா சொல்லித்தரேன். Solve the given problem. Tensile test was conducted on a mild steel bar. The following data was obtained from the test. 1. Dia of the steel bar 3 cm இருக்குது. SI யூனிட்ல பூராமே என்னவா இருக்கணும்? மீட்டர்ஸ்ல தான் இருக்கணும். Gauge length of the bar. Gauge lengthனா ஒரு கேஜில் அளக்கும் போது ஸ்கேல் அளக்கும் போது இருக்க லென்த் 20. இதுவும் சென்டிமீட்டர்ல இருக்கு. Load at the elastic limit. இது என்னப்பா லோடுன்னு கொடுப்பாங்க. இது என்ன எலாஸ்டிக் லிமிட்னு கொடுத்துருக்குறாங்க. எப்பயுமே நான் சொல்லியிருக்கிறேன், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் பூராமே எலாஸ்டிக் லிமிட்டுக்குள்ளே இருக்கிறது தான் படிக்க போகிறோம். எலாஸ்டிக் லிமிட்டை தாண்டி போயிடுச்சுன்னா அது பிளாஸ்டிக் லிமிட்டு, அதில் வந்து ஃபெயிலியர் ஆயிரும். அதனால எலாஸ்டிக் லிமிட்டுக்குள்ளே இருக்கிறது தான் படிக்க போகிறோம். அதனால தான் எலாஸ்டிக் லிமிட்னு கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ்டென்ஷன் அட் ஏ லோட் ஆஃப் 150 kN 0.21 mm. எக்ஸ்டென்ஷன் என்னது? எலாங்கேஷன், நீள்றது. எவ்வளவு எக்ஸ்டெண்ட் ஆகுது? 0.21 mm எக்ஸ்டெண்ட் ஆகுது. இந்த லென்த் வந்து எப்போ எக்ஸ்டெண்ட் ஆகுது? 150 kN லோடு கொடுக்கும்போது எக்ஸ்டெண்ட் ஆகுது. அதனால இது ஒரு டேட்டா. மேக்ஸிமம் லோடு வந்து 380 kN. டோட்டல் எக்ஸ்டென்ஷன் வந்து 60 millimeters. Dia of the rod at the failure. இந்த ராடில் டெஸ்ட் பண்ணுறதுனால என்ன பண்ணுறாங்க? ஃபெயிலியர் ஆகிறது வரையிலும் லோடு கொடுத்து டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் டெஸ்ட் பண்ணும்போது டயாமீட்டர் வந்து 2.25 சென்டிமீட்டராக குறையும் போது அது ஃபெயிலியர் ஆகிடுது. இப்போ நம்ம என்ன பார்க்கணும்? டிட்டர்மின் த யங்ஸ் மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். யங்ஸ் மாடுலஸ்ங்கிறது கண்டுபிடிக்கணும். ஸ்ட்ரெஸ் அட் எலாஸ்டிக் லிமிட். இந்த எலாஸ்டிக் லிமிட்டில் இருக்க ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கணும். பெர்சன்டேஜ் ஆஃப் எலாங்கேஷன். இப்போ 60 mm எலாங்கேட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதிலிருந்து நம்ம அதனுடைய பெர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி பெர்சன்டேஜ் ஆஃப் டிக்ரீஸ் இன் ஏரியா. இங்கே டயாமீட்டர் குறைஞ்சிருக்கு, அதனால கிராஸ் செக்ஷனல் ஏரியா குறைஞ்சிருக்கும். அப்போ அந்த பெர்சன்டேஜ் எவ்வளோ முன்னால் இருந்தது, இப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கு, ரெண்டுக்கு இருக்கிற பெர்சன்டேஜ் எவ்வளவுங்கிறத சொல்லணும். அப்போ இது எல்லாமே சிம்பிள் ப்ராப்ளம் தான். ஒரே ஒரு ட்ரிக்கியான இருக்குதுன்னு ஒன்று சொல்லியிருக்கிறேன். அதை இப்போ பார்ப்போம். இப்போ கிவன் டேட்டாவில் எழுதுறதுக்கு முன்னால் ஒரு சின்ன டயக்ராம் வரைஞ்சிக்கிட்டால் நல்லதுன்னு சொன்னேன். இதே மாதிரி ஒரு டயக்ராம் போட்டிருக்கோம். இதில் லென்த்து கொடுத்துட்டோம். கேஜ் லென்த்து 20 சென்டிமீட்டர் போட்டாச்சு. இதனுடைய டயாமீட்டர் 3 சென்டிமீட்டர்ஸ் போட்டாச்சு. ஃபெயிலியர் ஆகும்போது இருக்கிற டயாமீட்டர் 2.25 சென்டிமீட்டர்னு போட்டாச்சு. அதனுடைய ஓவரால் எலாங்கேஷன் வந்து டெல்டா எல்ங்கிறது, இதை கேபிட்டல் டெல்டா எல்லாம் வச்சுக்கிடுவோம். கேபிட்டல் டெல்டா எல்ல வந்து 60 mm இதாக இருக்குது. இதில் லோடு வந்து நம்ம டென்சைல் லோடுனே கொடுத்துட்டாங்க, டென்சைல் டெஸ்ட்டுன்னு. அதனால் டென்சைல் லோடு இது 380 kN இருக்குது. நம்ம யூஸ் பண்ணும்போது நியூட்டனாக கன்வெர்ட் பண்ணிக்கிடுவோம். இப்போ இந்த கிவன் டேட்டாவில் அதை எப்படி எழுதுறது? டயாமீட்டர் ஆஃப் த ஸ்டீல் டி வந்து 3 சென்டிமீட்டராக இருக்குது. இதை மீட்டராக மாற்றணும். அதாவது 0.03 மீட்டர்ஸ். கேஜ் லென்த், பார் லென்த் வந்து எல்லாம் இருக்குது. அது 20 சென்டிமீட்டராக இருக்குது. இதையும் 0.2 மீட்டர்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். மேக்ஸிமம் லோடு வந்து 380 kN இருக்குது. இப்போ என் கால்குலேஷனுக்கு எது வேணும்? நியூட்டன் தான் வேணும். அப்போ 380 × 10⁻³ மல்டிப்ளை பண்ணியாச்சு. டோட்டல் எக்ஸ்டென்ஷன் டெல்டா எல்ங்கிறது 60 mm இருக்குது. நம்ம இதை 0.06 மீட்டர்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். டயாமீட்டர் அட் த ஃபெயிலியர் ஸ்மால் டி வந்து 2.25 சென்டிமீட்டராக இருக்குது. மீட்டர்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ இதில் 2 லோடு இருக்குது. மேக்ஸிமம் லோடுன்னு ஒன்று இருக்குது. இங்கே எக்ஸ்டென்ஷன் அட் த லோடுன்னு ஒன்று இருக்குது. 2 லோடு இருந்துச்சுன்னா எதைப்பா நம்ம எடுத்துக்கிடணும்? இதில் வந்து நம்ம இதுன்னு போட்டுட்டோம், 380 kN போட்டோம். இப்போ இந்த இது எதுக்காக கொடுத்துருக்குறாங்க? இதில் ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆகிருக்குன்னு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு ஒரு தனி டயக்ராம் நம்ம வரைவோம். இப்போ அதனுடைய லென்த்து இதே தான், 20 சென்டிமீட்டர். இப்போ ஒரு டென்சைல் ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்க லோடு, அது வந்து 150 kN. இப்போ டெல்டா எல் வந்து எவ்வளவு ஆயிருக்கு? 0.21 mm எலாங்கேட் ஆயிருக்கு. இந்த இதை வச்சு ஏதாவது நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? கேபிட்டல் வேல்யூ இதில் கொடுக்கவே இல்லை.
அதாவது யங்ஸ் மாடுலஸ் இதிலிருந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் வந்து இதிலிருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி இதிலிருந்து யங்ஸ் மாடுலஸ் கண்டுபிடிச்சாச்சுன்னா அதே மெட்டீரியல் தானே இது. அப்போ இந்த மெட்டீரியலுக்கு இதே இ வேல்யூவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு இ வேல்யூ தனியாக கொடுக்காம தான் நம்மளை கால்குலேட் பண்ண சொல்கிறதுக்காக இதை கொடுத்துருக்குறாங்க. ஓகே, 2 ஃபைண்டில் வந்து கேபிட்டல் இ யங்ஸ் மாடுலஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. பிறகு சிக்மா வேணும், elongation percentage of elongation வேணும், percentage of degrees at failure. இதுக்கு ஒரு ஏரியா கண்டுபிடிச்சி இனிஷியல் ஏரியாவோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம சொல்யூஷன் போவோம். அதுக்கு முன்னால் ஃபார்முலே டு யூஸில் என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோங்கிறத நம்ம எழுதிடுவோம். ஸ்ட்ரெஸ்னால் என்னன்னு தெரியும், அதாவது லோடு பை ஏரியா தெரியும். elongationங்கிறது டெல்டா எல் டிவைடட் பை எல்னு தெரியும். இ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சிக்மா டிவைடட் பை எப்சிலான்ங்கிறது நமக்கு தெரியும். percentage of length x elongation total original length into 100 போட்டோம்னா நமக்கு பர்சன்டேஜில் கிடைக்கும். percentage of degrees in area, முதல்ல இனிஷியல் ஏரியா ஏ மைனஸ் ஃபெயிலியர் ஆகும்போது இருக்கிற ஏரியா எஃப் டிவைடட் பை பிறகு ஒரிஜினல் ஏரியா ஏ. இந்த 100ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு பெர்சன்டேஜில் ஆன்சர் கிடைக்கும். சொல்யூஷன் பார்ப்போமா? இந்த யங்ஸ் மாடுலஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் வேணும். அப்போ ஸ்ட்ரெஸ் சிக்மா சிக்கல் டு பி டிவைடட் பை ஏ. இதிலிருந்து நம்ம யங்ஸ் மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ இதில் வந்து 150 கொடுத்துருக்குறாங்க, 10 to the power of 3. ஏரியா வந்து அதே இதுதான் 5/4 இன்ட்டு டி ஸ்கொயர். இதில் 4 மேலே போயிடும். 150 இன்ட்டு 10 to the power of 3 டிவைடட் பை 5 இன்ட்டு 4 மேலே போயிடுது. 0.03 ஸ்கொயர் 21,220.9 இன்ட்டு 10 to the power of 4 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். இப்போ நம்ம ஸ்ட்ரெயின் கண்டுபிடிப்போம். எப்சிலான் இது டெல்டா எல் ஸ்மால் எல் போட்டுக்கிடுவோம். டிவைடட் பை L elongation 0.21 10 to the power of -3 divided by 0.2 meters. ஆன்சர் வந்து 0.00105. இப்போ நம்ம யங்ஸ் மாடுலஸ் கண்டுபிடிச்சிடலாம். E is equal to sigma by epsilon. இது 21,220.9 into 10 to the power of 4 divided by 0.00105. 20.21 into 10 to the power of 10 Newton per meter square. 202.1 into 10 to the power of 9 Newton meter square. இதான் வந்து E வேல்யூ. அப்போ E is equal to 222.1 giga pascal அல்லது Newton meter square. இது ஒரு ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது வந்து எலாஸ்டிக் லிமிட்டில் இருக்க மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ். இது சிக்மா P டிவைடட் பை ஏரியா. எலாஸ்டிக் லிமிட் வந்து மேக்ஸிமம் லோடு வந்து 250 இன்ட்டு நியூட்டனில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இன்ட்டு 10 to the power of 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறார். ஏரியா வந்து இங்கே இருக்கிற இதே இதுதான் 4 மேலே போட்டுடுவோம். 5 இன்ட்டு 0.03 ஸ்கொயர் 353.68 இன்ட்டு 10 to the power of 6 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். இதை எப்படி எழுதலாம்? சிக்மா 353.68 மெகா பாஸ்கல் அல்லது நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். எலாஸ்டிக் லிமிட்டுக்குள்ளே இருக்கிற மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இனி அடுத்து வந்து percentage of elongation. percentage of elongation delta L divided by L into 100. 0.06 divided by 0.2 into 100, that is 30%. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது percentage of decrease in area, that is A minus AF. இது ஃபெயிலியர் ஆகும்போது இருக்கிற ஏரியா டிவைடட் பை ஏரியா இன்ட்டு 100, that is equal to by 4 into 0.03 square minus 5/4 into 0.0225 square divided by இது 5/4 0.03 square. 5/4ங்கிறதெல்லாம் கேன்சல் ஆகிடுது. into 100 43.75%. இது ஒரு ஆன்சர். இது ஒரு ஆன்சர் வந்து ஒரு ஆன்சர்.
யங்ஸ் மாடுலஸ் கேட்டிருக்காங்க. இது ஒரு ஆன்சர். இது ஒரு சிம்பிள் ப்ராப்ளமை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னுடைய சேனல் வந்து AU மேக் இன் தமிழ். இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஒரு பெல் சிம்பிள் வரும். அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த ரிமைண்டர்ஸ் மூலமாக வரிசையாக என்னுடைய மாடியூலில் பாருங்கள். உங்களுக்கு சிலபஸ் முழுவதும் கவர் ஆகும். அப்போ கான்ஃபிடென்ட்டாக உங்களுடைய எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியே பாஸ் பண்ணலாம். ஓகே, see you students. Thank you.